ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா நீட் கெமிஸ்ட்ரி, அதில் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற ஒரு சாப்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈக்குலிபிரியம் சாப்டர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே என்னென்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேசிக்காக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சோடைய ஒரு சாப்டர். இது வந்து முக்கால்வாசி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இதில் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 16 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 16 டைப் என்ன இல்லை அதுக்கும் மேலே இருக்குது. பட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒரு 16 டைப் ப்ராப்ளம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம்ஸ் கேட்டகரி வைஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். மொதல் இது என்னென்னா டைப் 1. டைப் 1 பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரியாக்ஷன், ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அப்போ ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா A + B gives C + D அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஏங்கிற ரியாக்டோடைய கான்சன்ட்ரேஷன், பியோடைய கான்சன்ட்ரேஷன், சி கான்சன்ட்ரேஷன், டி கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருவாங்க. கேசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேசியோடைய வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைப் 2. டைப் 2 பார்த்திங்கன்னா A + B gives C + D. இப்போ இதில் என்னென்னா கேசி ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு டைப். டைப் 3 பார்த்திங்கன்னா A + B gives C + Dன்னு இருக்குது. இப்போ கன்சிடர் என்னென்னா இதில் இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன். பட் இதில் ஒரே சின்ன மாடிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா A + B gives 1/2C + 1/2Dன்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் சைடில் ரெண்டுமே ஹாஃப் கிடைக்குது. அப்போது இதையும் கொடுத்து இந்த ரியாக்ஷன் இப்படி தான் உங்களுக்கு ஜென்ரல் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு KC = Y அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ என்ன கேள்வினா, அதே இது உங்களுக்கு அந்த 1/x அதை ரிவர்ஸில் போட்டால் உங்களுக்கு KC என்ன இருக்கும்? அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் KC = Y கொடுத்தாச்சு, 1/2C + 1/2D. அதே ரிவர்ஸில் போட்டு 1/2C + 1/2D போட்டு கொடுத்து உங்களுக்கு கேட்டால் உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அதுக்கு கேசியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைப் 4. XA gives C + Dன்னு இருக்கு. ஓகே, இதுதான் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது AB X gives C + D. ஒரு ரெண்டு இது கம்பைன்ட் ஃபார்மில் இருக்குது. அதாவது AB gives C + Dன்னு இருக்குது. இப்போ ஒரு இது கம்பைன்ட் ஃபார்மில் இருக்குது. கம்பைன்ட் ஃபார்ம் மீன்ஸ் உங்களுக்கு ரியாக்டர் சைடில் வந்து கம்பைன்ட் ஃபார்மில் இருக்குது, வித் ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட இருக்குது. கிவ்ஸ் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இதில் KC = Y கொடுத்துட்டாங்க. அதே இது இந்த X இருக்குல்ல, 1/XC + 1/XD. அப்போ AB gives 1/XC + 1/XD. அதுக்கு KC என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரேம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து டைப் 5 பார்த்திங்கன்னா 2A + 3B gives 4C + 3Dன்னு இருக்குது. நல்லா கவனிங்க. 2A + 3B gives 4C + 5Dன்னு இருக்குது. இதில் கேசியோட வேல்யூ ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட வேலை என்னென்னா அதை அப்படியே டபுள் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 4A + 6B gives 8C + 10Dன்னு இருக்குது. இப்போ இதில் கேசியோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். டைப் 6 பார்த்திங்கன்னா AB gives A + Bன்னு இருக்குது. இதில் கேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ஜஸ்ட் ரியாக்ஷன், கேஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே இது ரிவர்ஸ் போட்டோம்னா A + B gives AB. இதில் ரிவர்ஸில் இதோட வேல்யூ என்ன, கேஸோட வேல்யூ என்ன, இப்படி கேட்பாங்க. ஸோ இது ஒரு டைப். இது 6 டைப் இருக்குது. இப்போ மீதி அடுத்த டைப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டைப் 7. டைப் 7 பார்த்திங்கன்னா அட் ஈக்குலிபிரியம் A ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, பியோட வேல்யூ கொடுத்தாச்சு. அட் ஈக்குலிபிரியம் இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ஈக்குலிபிரியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. அட் ஈக்குலிபிரியமில் என்ன, A கொடுத்தாச்சு X, B = Y. அட் ஈக்குலிபிரியம் அதாவது X% ஆஃப் A இல்லை X% ஆஃப் B உங்களுக்கு வந்து இருக்குது, சம்திங் இருக்குது. அப்போ கேஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏயோட வேல்யூ கொடுத்து பியோட வேல்யூ கொடுத்து அட் ஈக்குலிபிரியமில் X% ஆஃப் A இல்லை இருக்குது, இல்லாட்டி சம் % ஆஃப் B இருக்குது. அப்போ கேஸோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறோம். இது டைப் 7. அடுத்து டைப் 8. அட் ஈக்குலிபிரியம் A gives Bன்னு சொல்கிறாங்க. அட் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ப்ரெஷருடைய பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ப்ரெஷர் அப்புறம் டிக்ரீஸ் ப்ரெஷர் ரெண்டுக்கு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு
கேபியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு டைப். அப்புறம் டைப் 9 அட் ஈக்குலிபிரியம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துட்டாங்க. அட் ஈக்குலிபிரியம் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ வந்து டிசோஷியேட் ஆகுது ஈக்குலிபிரியமில். அப்போ கேசியோட வேல்யூ என்ன, டிசோஷியேட் ஆகும்போது கேசியோட வேல்யூன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் டைப் 10 அட் ஈக்குலிபிரியம் ஏ கிவ்ஸ் பி. ஏயோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதே சமயம் அட் ஈக்குலிபிரியம் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ வந்து டிசோஷியேட் ஆகுது, கேசியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோதாங்க. அடுத்து டைப் 11. டைப் 11 பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி. ஏயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. அட் ஈக்குலிபிரியம் புதுசாக சிங்கிற இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து சம்திங் வேல்யூ வருது. அப்போ கேசியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் டைப் 12 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி. ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அட் ஈக்குலிபிரியம் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ வந்து கன்சியூம் ஆகுது. கன்சியூம் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஏபிசி, இந்த 3 வேல்யூ ஏபிசி டோட்டல் நம்பர் எவ்வளவு, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ரியாக்ஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து டைப் 13 அட் ஈக்குலிபிரியம் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி. கேசியோட வேல்யூ ஒரு வேல்யூ எம்னு வச்சுக்கோங்களேன். அட் ஈக்குலிபிரியம் 1/2 ஆஃப் சி. 1/2 அதாவது ப்ராடக்ட், ஹாஃப் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ H2ஓட வேல்யூ கொடுத்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹாஃப் ஆஃப் சி இருக்குது, அதாவது ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி. கேசியோட வேல்யூ எம் வந்துட்டு அட் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா அந்த சியோட வேல்யூ ஹாஃப் ஆகிடுது. உதாரணத்துக்கு H2ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, I2ஓட வேல்யூ ஒய்னு வச்சுக்கோங்க. அசியூம் அந்த சி இருக்குல்ல, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் வைக்கணும். அதை சி தான் ஸ்டார்டிங்காக வைக்கணும். டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கணும் ஐசோதெர்மல் கண்டிஷனில் இருக்கும்போது. இது ஒரு டைப்பாக இருக்கும். அடுத்து டைப் 14. இப்போ இந்த கான்செப்ட்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஐசோதெர்மல்னால் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சின்னு இருக்குது. கேசியோட வேல்யூ எக்ஸ் கொடுத்தாச்சு, கேபியோட வேல்யூ என்ன ஐசோதெர்மல் கண்டிஷனில் அப்படி கேட்பாங்க. அடுத்து டைப் 15 ஐசோதெர்மல் கண்டிஷன் தான். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி. கேபியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, கேசியோட வேல்யூ என்ன. டைப் 15க்கும் டைப் 14க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஐசோதெர்மல் சேம் தான். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி, ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி சேம் தான். ஆனால் இங்கே கேசி கொடுத்து கேபி கேட்டிருக்காங்க, அங்கே கேபி கொடுத்து கேசி கேட்டிருக்காங்க. இது மட்டும் தாங்க டிஃப்ரென்ஸ். அடுத்து டைப் 16 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி ப்ளஸ் டின்னு இருக்குது. இப்போ கேபி பை கேசியோட வேல்யூ என்ன, ரேஷியோ ஆஃப் கேபி பை கேசி கேட்டிருக்காங்க. டைப் 17 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி ப்ளஸ் டி. கேபியோட வேல்யூ எக்ஸ் வந்துருச்சு, கேசியோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. டைப் 18 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி ப்ளஸ் டி. டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் அட் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். அப்போது கேபியோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. டைப் 19 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி ப்ளஸ் டி. ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் கொடுத்தாச்சு எக்ஸ்ன்னு, கேபியோட வேல்யூ என்ன. ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் கொடுத்து கேபியோட வேல்யூ என்ன. டைப் 20 ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி ப்ளஸ் டி யூஸிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம புக்லேயே சால்வ் பண்ணியிருப்போம், அதை பேஸ் பண்ணி கேட்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் எல்லாமே இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சம்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.